என்னத்துக்கு இப்போ மகாராணி மூஞ்ச உள்ள கொண்டாந்து எவ்வளோ எட்டி பார்க்குற? டிவி தானே பார்த்துட்டு இருக்க, பார்க்க விடுறியா? இல்ல ஐயா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு தான். இம்புட்டு பக்கத்துல வந்து ஊனி எட்டி பார்த்தாதான் கேட்க முடியுமோ? அவங்ககிட்ட நின்று கேட்டா பதில் சொல்ல மாட்டேனா? தள்ளி நின்று என்னன்னு கேளு. தள்ளி நின்று கேட்டா எனக்கு இந்த காதளவு கேட்காது, அதுக்கு தான் பக்கத்துல வந்து எட்டி பார்த்தேன். நீ கோவப்படுத்த. சரி சொல்லு, இந்த செல்போன்ல அது என்னது, வாட்டப்புல டுங்கு டுங்குன்னு என்னமோ படம் வருத, என்னது அது? என்னது டுங்கு டுங்குன்னு படம் வருதா? என்ன படம் வந்துச்சு? இல்லல, எவனோ டவுசரை போட்டுக்கிட்டு குளத்துல குளிக்கிற மாதிரி போட்டோ அனுப்பியிருந்தான், அதான் என்னதுன்னு கேக்குறேன். இருக்கு உனக்கு டவுசரை போட்டு குளிக்கிற போட்டோ அனுப்பியிருக்கான். யார் அனுப்புனா? யார் அனுப்புனா? எனக்கு என்ன இளவு தெரியும்? அதுல வந்துச்சு டொபக்குன்னு அமுக்குன்னு பார்த்தா போட்டா எந்த பயவுலையோ டவுசரை போட்டுட்டு குளத்துல குளிக்கிறான். அந்த போட்டாவை எனக்கு அனுப்பி விட்டுருக்கானே, அவனுக்கு எம்பிட்டு திமிரு இருக்கு, விளக்கு மாத்த கொண்டு அடிக்க வேண்டாம் அவனே. இளவரசி இவளுக்கு போட்டா அனுப்புறான். போட்டா என்னத்தையாவது அமுக்கி தொலைச்சிருப்ப, என்னதாவது வந்திருக்கும். உடனே அத நெய்யம்பியோ எப்ப பார்த்தாலும் செல்போனை டுபுக்கு டுபுக்குன்னு அமுக்குனா கண்டதும் வரதான் செய்யும். உனக்கு நெட்டு போட்டு எங்க அப்பா காசை பூரா கறியாக்கிடுவேன். இல்ல இப்படி சொல்லுத, அவன் அமெரிக்கால இருந்து பேசுதுன்னு சொன்ன உடனே தானே உங்க அப்பா நெட்டை போட்டு கொடுத்தான். இவ பெரிய அமெரிக்கா அட்டிப்பற கூட உட்காந்து பேசுறாவோ. உனக்கெல்லாம் தேவையா? எப்போ பார்த்தாலும் செல்போன்ல என்னத்தையாவது வீடியோவை பார்த்துட்டு கிடக்குறது, டிவியில போடுற சீரியலை பார்க்கறத விட்டுட்டு உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை? அப்புறம் என்னத்தையாவது நோண்டி அந்த போனை ஓச்சிட வேண்டியது. பாவி பேல, நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒரு பதில சொல்லுவான் பாரு. எப்பா என்ன வரத்து வாரான், என் மவனை கூட தாங்கிடலாம், ஆனா நீ வரத்து இருக்கே எப்பப்பா லேசுப்பட்ட வரத்து இல்ல. சாம போயிடு பாத்துக்கோ, ஆத்திரத்து குழப்பாத. என்னத்தையாவது வந்து கேட்டுட்டு அதுக்கு என்ன மாதிரி என்னைய சொல்லுவியோ? உன்னைய மாதிரிதான் நேத்து உன் அப்பங்காரன் என்னத்துக்கு ஏசினாலோ தெரியல, என்னத்தையோ ஆர்டரை பண்ணி தொலைச்சிருக்கியே, என்னத்துக்கு இந்த வேலைன்னா எனக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேக்கு. நான் வாட்டப்புக்குள்ள போறதுக்கு வேற என்னத்தை போட்டேன்? அதுல உள்ள சும்மாட்டாப்ப நோண்டி அதுல பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். உனக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? எவன் காசு கொடுப்பான்? வீட்டுல யாரும் இல்லாத நேரம் என்னத்தையாவது அமுக்கி வச்சனா அவன் வீட்டுக்கு சோத்தை கொண்டுட்டு வந்துட்டு காசு கொடுனா என்ன பண்ணுவேன்? அப்பெல்லாம் அமுக்குனே ஏல போனில நோண்டுனா சோறு வீட்டுக்கு வரங்கிய வேடிக்கையெல்லாம் இருக்கு. ஏல நோண்டின உடனே சோத்தை கொண்டுட்டு வந்துருவானா? எப்படில வருது? நல்லா வந்துரும் பாத்துக்கோ. இப்ப வீட்டுக்கு மளிகை சாமான் டெலிவரி பண்றாங்களா, அந்த மாதிரி தான். அந்த ஆப்ல எந்த ஹோட்டல்ல என்ன சாப்பாடு வேணும்னு அதுல இருக்கும். அதை நம்ம அமுக்குனா அவங்க வீட்டுல கொண்டாந்து சாப்பாடை கொடுத்துருவாங்க. அப்புறம் வீட்டுல காசு கொடுக்கணும். சொன்னா புரியுதா? கைய வச்சுட்டு சும்மா இருறேன். பாவி மக்கா, மளிகை சாமான் தான் ஆர்டரை போடுவியே, கடையில போய் வாங்கிறதுக்கு வலிச்சு போய் சோத்தையுமா வாங்குதாவா? அவங்க வாங்குறாங்க அவங்களுக்கு தேவைக்கு. உனக்கு என்ன வந்துச்சு? நீ வாட்ஸ்அப் மட்டும் தானே பார்க்க போறேன்னு, அப்புறம் என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்த்து வைக்கிற? அந்த போன்ல என்னத்துக்கு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கியே? நீங்க போட்டு வச்சுட்டு நான் அமுக்கிட்டேங்கிறீல, தப்பு உங்க மேலையா என் மேலையா? நல்லா வந்துரும் பாத்துக்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா வேலைக்கு போதே, சரி கஷ்டமா இருக்கும் அன்னைக்கு ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்துருக்கும். ஒன்னே யாரும் அந்த போனை எடுத்து இப்படி அமுக்கி அமுக்கி பார்க்க சொல்லுதா? போன் என்னத்துக்கு வச்சிருக்கு? அமுக்கி பார்க்கறதுக்கு தானே, அதான் நோண்டுனேன். ஐயோ, உன்னோட பெரிய பாடாதான் இருக்கு. எப்ப பாரு எதையாவது அமுக்குறதே உனக்கு வேலையா போச்சு. சும்மாவே இருக்க மாட்டியா கையையும் காலையும் வச்சுக்கிட்டு? பால எம்பிட்டு நேரம் இப்படி வெறிச்சின்னு உட்காந்துருக்க. நீ பள்ளிக்கூடம் போயிருத, உன் அப்பா நாத்தாலும் வேலைக்கு போயிருந்தாவோ,
எம்பிட்டு நேரம் டிவியை பார்க்கறது. அதான் இந்த போனில் என்ன இருக்குன்னு நோண்டுவேன். அப்போ பார்த்தா அன்னைக்கு நீ ஒரு கேம் விளையாடுவிய. என்ன கேமு? ஓடுவான டொங்கு 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 டொங்குன்னு அதை விளையாண்டுட்டு இருந்தேனா. அந்த நேரம் பார்த்து டொபக்குன்னு அமுக்கிட்டேன். அது எங்கேயோ ஓடி போய் சாப்பாடை ஆர்டர் போட்டுட்டான் போல. அவன் இங்கே வந்து நிற்கிறான். எனக்கு சாக்காகி போச்சு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து உன் அம்மா வந்திருந்தா. அவள் தான் சொன்னா, இப்படி அதில் எதையாவது அமுக்கினேன்னா ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் போட்டுற வேண்டிய ஆயிரும். அதனால சும்மா நோண்டாதீங்க, நான் லாக் போட்டு போகிறோம்னா. என்ன லாக்கை போட போகிறான்னா எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் நோண்டி நோண்டி பார்த்தேன், வரலை. அதான் உங்ககிட்ட கேட்டேன். உன் தொல்லை தாங்காம வீட்டுக்கு பூட்டு போடுற மாதிரி செல்போனுக்கும் பூட்டு போடுறதுதான் லாக்கு. அட பேவுலேலா, வீட்டுக்கு பூட்டு போடுறது பத்தாதுன்னு போனுக்கு பூட்டு போட்டுறதேல. அப்ப நான் எப்படி வாட்ஸ்அப்ல பேசுறது? அதான் பார்த்தேன். என்னடா அமுக்க அமுக்க வர மாட்டேக்கு, எவன் போட்டவோ வந்து நிக்கேன்னு. இப்படி நோண்டி நோண்டி என்னத்தையாவது பண்ணி வச்சனா யாருக்கு தொல்லை? எல்லாம் எங்க அம்மா தான் பாடா படும். உனக்கு கையும் காலம் வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா? ஆள் இல்லைன்னா ஊர் கூசும்பு பேசப்படுற, பத்தாதுக்கு இப்படி ஒரு வேலையெல்லாம் பார்த்து வைக்கிற. ஆமால, உங்க எல்லாருக்கும் நான் தான் தொல்லையா இருக்கேன். வேணும்னா என்னைய கொண்டு ஆசிரமத்துல விட்டுரு. அங்க உள்ள கிழடு கட்டையிலோட பேசி நேரத்தையாவது போக்கிக்கிறதே. உடனே நல்ல கோவம் மட்டும் வந்துடும். ஆசிரமத்துக்கு வரானா? ஆசிரமத்துக்கு அங்க போய் இருக்கிற கல்லட்டு கொட்டையெல்லாம் பேசி விரட்டி முடுக்குவேன். வேற என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஆத்தாளுக்கு ஐயாக்கும் யாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது. பத்தாதுக்கு நீயும் உன் அப்பன மாதிரி தானே இருக்க. அடுத்த வீட்டுல கதை பேசினா உனக்கு ஏன் தான் இந்த வழி வலிக்கோ தெரியல. அன்னைக்கு அப்படித்தான் அந்த சுப்ப மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேனே, பேச விட்டியால கர கரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர. என்னத்துக்குள்ள இப்படி இழுத்துட்டு வர? சுப்பு மாட்டை பேசுறேன், சுப்பு மாட்டை. போன மாசம் அப்படிதான் சுப்பு மாளுக்கும் அவன் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டு மருமகாரி கத்தி விட்டு வீட்டை விட்டே போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தானே. உன்னாலதான் அவ குடும்பத்திலே சண்டை வந்துச்சு. அதான் இழுத்துட்டு வந்துட்டேன். ஆமல, எண்ணியால சண்டை படுதா எண்ணியால. அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். மாமியால ஏத்து பேசுனா அப்படித்தான் மோகர கட்டையில குத்தி வீட்டை பார்க்க அனுப்புவா. ஆனா உன்னையெல்லாம் சரி பண்ணவே முடியாது. நீ இப்படித்தான் பண்ணிட்டே இருப்ப. என்னத்தையாவது ஆரம்பிச்சு என்னத்தையாவது கொண்டு முடிப்ப. சும்மாவே உன் கையும் காலும் இருக்காது. நான் போய் விளையாட போறேன். என்னை ஒரே அடியா தொந்தரவு பண்ணாத. நான் தான் உன்னை தொந்தரவு பண்ணுதேன். ஒழுங்கா அந்த போனை பூட்டை திறந்து கொடு. அப்பதான் நான் பேசாம நோண்டிக்கிட்டு இருப்பேன். நீ எங்கேயாவது போய் விளாண்டுட்டு வா. சாவி போட்டா பூட்டி இருக்கு திறக்கிறதுக்கு. அம்மா ஏதாவது லாக் போட்டிருக்கும். எனக்கு அப்படி தெரியும். நீ தானே சொன்ன என்னத்தையோ பூட்டி வச்சிருக்குன்னு. அப்போ அதை எப்படி திறக்கணும்னு உனக்கு தானே தெரியும். பூட்டா போட்டுட்டு சாவியா போட்டுக்குன்னு என்கிட்ட கேட்டுட்டு கிடக்க. எங்க அம்மாக்கு போன் போட்டு பேசிட்டு எப்படி லாக் பண்ணிருக்குன்னு கேட்டுட்டு திறந்து தரேன். உன் தொந்தரவு எனக்கு தாங்க முடியல. ஆமா, ஐயா துறைக்கு தொந்தரவா இருக்கும்ல. தொந்தரவா போய் ஒழுங்கா பூட்டை திறந்து கொடு. அப்பதான் நான் உட்காந்து வாட்ஸ்அப்ல நோண்டிக்கிட்டு இருப்பேன். நீ விளையாண்டுட்டு சட்டுப்பட்டுன்னு வரலாம். எம்மா தாயே, நல்லா இருப்ப. முதல்ல போய் வேலைய பாரு. நான் எங்க அம்மாட்ட போன பேசிட்டு திறந்து தரேன். போதுமா? அப்படி வா வலிக்கு. எப்பப்பப்பா, என்ன பாடுபடுத்தி எடுக்கு. மனுஷரும் கொஞ்ச நேரம் இருக்க விடுதா? டார்ச்சர் பண்ணுது. அப்ப வரட்டும். இத நல்லா சொல்லி விடுக்கணும்.